ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உகாதி ஸ்பெஷல் ஒப்போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு சிலர் வந்து ஹோலிகேன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் புரன் போலின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் சன்னா தால் எடுத்திருக்கேன். சன்னா தால் வந்துட்டு 1/2 kg எடுத்திருக்கேன். இந்த 1/2 kg பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய ஊற்றி நான் ஓப்பனில் வச்சு நான் இதை குக் பண்ண போகிறேன். குக்கரில் வச்சோம்னா குழஞ்சிரும், ஸோ அதனால் ஓப்பனில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இது வெந்துட்டுருக்க அந்த டைம்லேயே ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவு வந்து சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன். அதே கப் அளவில் 3 கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த சிரோட்டி ரவை போடுறதுனால ஒப்போட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ மெல்லிஸாக தட்டினாலுமே சாஃப்டாக வரும். 3 கப் மைதா மாவு சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாவு வந்து கெட்டியாக சப்பாத்தி அளவுக்கு, நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைய வேண்டாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இதுக்கு நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம ஊற வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். மற்ற வேலையெல்லாம் முடிக்கிற வரைக்கும் இது ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் 1/2 kg வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் இடிச்சிட்டு நான் ஏற்கனவே வேக வச்சா பருப்பு தண்ணி இருக்குது, அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ் மேலே வச்சு இதை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா இதை நான் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். டஸ்ட் எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு முழு தேங்காவை துருவி இதோட கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 ஏலக்காய் தட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா வேக வச்ச பருப்பையும் இதோட கூட சேர்த்து இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு நமக்கு இந்த கெட்டி பதத்துக்கு வரணும். இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும், தண்ணி இல்லாமல். அதை அப்படியே அரைச்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்து நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பட்டர் பேப்பர் தான் வேணும்ன்ட்டு இல்லை, நார்மல் பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைனா வாழை இலை என்ன இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் இந்த மைதா மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உண்டையாக பிடிச்சிக்கிறேன். உண்டை பிடிச்சிட்டு இதை லைட்டாக நான் தட்டி விட்டுக்கிறேன். இது நான் கையிலே தட்டுற அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. தட்டிட்டு இந்த ஏற்கனவே உண்டை பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு இது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இது முழுசாக இது கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மைதா மாவை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துட்டு இதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதை தட்டி எடுத்துக்கிறேன். இதை தட்டுற டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். டவா சூடாகிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி கையிலே தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு டவா சூடானதும் இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா ஒப்போட்டு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடும் வெந்ததுக்கப்புறமா ஒப்போட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இந்த